ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஸோ என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்மஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க போல. சரி கைஸ், நானும் கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேமுங்க. ஸோ இந்த கேமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேரி சாண்டா கேம் ஹாரர் கேம். இது இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரீசெண்டாக இந்த கேம் வந்துச்சு. இந்த கேம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணலை, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த ஹாரர் கேம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போது. ஸோ உங்கள் சப்போர்ட்னால அது கண்டிப்பாக முடியும். ஓகே, வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஓகே, ப்ளே வந்து பண்ண கொடுத்தாச்சு. ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க கொடுக்குற பிஜிஎம்லாம் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஏதோ ஒரு கட்சின்னு வருது. ஒரு கார் வந்து நிற்கிது. ஓகே, கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப குறை சொல்கிற அளவில் நீட்டாக இருக்குது. ஓகே, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அப்பா, அம்மா, ஒரு சிஸ்டர், ஒரு குட்டி தம்பி, அப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் தான் மூத்தவன் போல். ஓகே, கிறிஸ்மஸ் டயத்தில் அப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இங்கிட்ட தூங்கிட்டு இருக்கோம். நடுவில் நம்ம காது கிழிஞ்சிருச்சுங்க. இதுக்கு தான் ஸோ கைஸ் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறாங்க, காது கிழிஞ்சிருச்சு. சரி, ஓகே என்ன நடந்துச்சுன்னே உனக்கு புரியலையே. ஓகே, இங்கே என்னென்ன இருக்குது? பெட் இருக்குது. ஓ, இது நம்ம பெட்டா? இங்கே என்ன? ஓகே, நம்ம தம்பின்னு நினைக்கிறேன், குட்டி பையன். ஸோ இது நம்ம சிஸ்டர்னு நினைக்கிறேங்க. நம்ம சிஸ்டர் தான், நம்ம சிஸ்டர் தாங்க. என்னம்மா கண்ணை திறந்து போட்டு தூங்குற? எனி ஃபீலிங்? ஓ, ஏமா காபிச்சு பிரச்சனை அது. சரி, ஓகே வாங்க வெளில போயிடலாம். வெளியில் தானே போகணும். இல்லை, ஏதோ கட்சின்னு வருது. என்ன கதவு தானா திறக்குது? ஆகா, ஆரம்பமே அமர்க்கலமாக ஆரம்பிச்சிட்டாங்களே. சரி, போய் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. ஓகே, வந்து நான் பூந்துடலாம். என்ன கதவு பாதி திறந்துருக்கு? என்னங்க, நம்ம அப்பா அம்மா ரூம்லேருந்து ஏதோ பச்சை கலர் லைட் வருது. என்னடா என்னை விட்டு ஏதோ டிஸ்கோ டான்ஸ் பார்ட்டி எதுவும் பண்ணுறாங்களா? கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. அதை முதலிரவு நான் பார்த்துருவோமே. ஓகே டே சாண்டா, என்னடா பண்ற? அட பாவி, யோ மை ஃபாதர், மை மதர் அண்ட் ஃபாதர், என்னடா பண்ற டே? அட பாவி, டே சாண்டா, நோ 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 நோ. சாண்டா கிளாஸ்லாம் நல்லா வந்தேன்னு கேள்விப்பட்டேன். இவன் என்ன அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான்? எங்க இப்போ என்ன நடந்துச்சு? வந்தேன், தூக்குனா போயிட்டான். அதான் இப்போ என்ன பண்ணுறது? ஏங்க நம்ம ரூமுக்குள்ள தினமும் வருதுங்க. நம்ம சிஸ்டர் வேறு இருக்காளே, சிஸ்டர் தம்பியும். டேய் என்னடா, தங்கச்சிக்கு போகிறாளே, தம்பியை தூக்கிட்டானே. போச்சு 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 போச்சு. ஏங்க என்னங்க நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் விளங்கலை. போச்சு போச்சு போச்சு. அவங்க அத்தனை என் சிஸ்டர் எங்கே இருக்காங்க. ஓகே, ஓ நெக்ஸ்ட் லெவலா? ஓகே, தான் ஃபர்ஸ்ட் லெவல் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த கேப்பில் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ கமெண்ட் அப்படியே ஏதாவது சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில், உங்களுக்கு அடுத்து என்ன கேம் போடலாம் அப்படின்னு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் லெவலு. இப்போ தான் நான் என்ன பண்ணணும்? டேய் சாண்டா, நீயா மறுபடியும் நீயா? அத்தாடி டே, ஆனால் மூஞ்சியை போதா எனக்கு பயமா இல்லை, சிரிப்பு தாட்டா வந்து போடாக்கிட்டு சிரிப்பு அடக்க முடியல. டே ஓகே, என்னாச்சு பயலுக்கு? என்னங்க அழிஞ்சு போயிட்டான்? ஓ, லைட்டு வந்தா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. லைட்டு வந்தா இருக்க முடியாதுன்னா அப்போ நீ என்ன கோஸ்டா? அட பாவி. ஓகே, ஏதோ கட்சின்னு வருது. டே சாண்டா, என்னடா பண்ற? டே வேணாம். எங்க நம்ம வீட்டு மெயினாக ஆஃப் பண்ணிட்டானுங்க. அதான் இப்போ எப்படி நான் இவன் தப்பிக்கிறது? ஆசமாக போச்சு. எப்படி தப்பிக்கிறது? கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க, பேட்டரி லைட்டு. ஒரு வேகமாக ஓடி அதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, இந்தா இருக்கு எடுத்தாச்சுடா. இப்போ வாடா டே சாண்டா, எங்கடா இருக்க? வாடா டே, எடுத்தாப்பல தைரியம் எடுத்தாப்பல, வாடா டே. எங்கே போயிட்டான்னு தெரியலையே. சாண்டா அது திறக்க முடியுதா? திறந்து வெளில போயாச்சுங்க. ஓகே, நம்ம போய் இந்த மீன் ஆன் பண்ணிட்டுருவோமா? வாங்க போட்டே மீன் ஆன் பண்ணியாச்சு. டே சாண்டா, நல்ல வேலை கையில் லைட் இருக்கிறதால தப்பிச்சான். நீங்கள் மீன் ஆன் பண்ணிக்க வீட்டு கரண்ட் இல்லை. ஓகே, என்ன பிரச்சனை புரியல. மீன் ஆன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெவலில் மீனா போயாச்சு. ஓகே, ஐயா பாருங்களேன், அந்த சாண்டாவோட மூஞ்சிக்கு இது கொடுத்துருக்கேன், யூஸிங் ஒரு ஹெட்ஃபோன்னு பார்த்துக்கோங்க. ஹெட்ஃபோனை மட்டும் நம்ம சொல்லி முடிக்க பார்க்குறேன். ஆனால் நான் சவுண்டு கம்மியாக வச்சு நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் சவுண்டு வச்சு ஏன் கத்துறது? ஓகேங்க, பேட்டரி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, பேட்டரி எடுத்து எடுத்துடலாம்.
ஓகே பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி, அதாவது இந்த லைட்டோட பவருங்க, இந்த பேட்டரி குறையதுக்கு போய் மெயின் ஆன் பண்ணுமா? அதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பண்ணிட்டேன்டா. ஏங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஆன் பண்ணணும், ஒரு வேளை லெவலில் தான் நம்ம பண்ணணும் போல. ஸோ அடுத்த லெவல் டேய் பேச விட்றா, ஏன் அதை பார்த்துருக்கீங்க? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆன் பண்ணிடலாம். ஒரு லெவல் முடிக்க முடியாது பண்ண முடிக்கிறேன். ஓகே ஆன் பண்ணிடலாமா? பாட்டுக்கிற டே லெவல் கரெக்டாக முடிச்சிட்ட மதியெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. எல்லாரும் ஜோராக தர கை தட்டுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தட்ட முடியாது. சரி ஓகே நெக்ஸ்ட் லெவல் போயாச்சுங்க. இப்போ அவங்க நெக்ஸ்ட் லெவலில் என்னென்ன சம்பவம்லாம் காத்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க கொடுக்குற பிஜிஎம் தான் இந்த கேமே பயப்படுது. பார்த்த வரைக்கும் இந்த கேம்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இதாக இல்லை. ஸோ ஒரு இந்த ஃபன்னி கேம் தானே இது, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் சர்வைவல் கிறிஸ்மஸ் கேம். ஸோ அது மாதிரி ஒரு ஓரளவுக்கு நல்ல கேம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது கிட்டத்தட்ட 40 MB 50 MB இருக்குது இந்த கேமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை காமிச்சா இல்லை, அந்த வீட்டுக்கு வந்தோம்னா போயிடலாம். ஓகே வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, கதை திறந்துடலாமா? ஆக லைட்டு நல்ல விலை. இப்போ மட்டும் அவன் எதிர்த்தாப்புல இருந்து நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க, என்ன காரணமா இருக்கும்? ஏமா என் தங்கச்சி, ஏய் மை ஃபாதர் அண்ட் சிஸ்டர், என்னடா எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க எங்கேயோ? ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா. டேய் என்னங்கடா நடக்குதுங்க? லைட் ஆன் பண்றா. ஓகே மாடிக்கு போய் பார்ப்போம். இது எவன் வீடுன்னே தெரியல. வீட்டுக்காரன் செருப்பால் அடிப்பானோ வாய்ப்பு இருக்கு. ஏங்க என்னங்க இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு இந்த மேல அந்த பச்சை மேகம்? என்னங்க பண்றதுன்னா தெரியுங்க, மேலே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏதோ ஓகே தூக்கி திறந்தாச்சு. என்னடா அது செத்து போன மாட்டுத்தலையை என்னவோ பண்ணி வச்சிருக்கீங்க? இது என்ன ஏதோ மந்திரத்துல செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது? ஆஹா யாரா நீ பச்சை கலர் சிங்கிச்சான் இருக்க? ஓகே என்ன பண்றது இப்ப? என்ன திருப்பி ஏதோ கட்சினேன். ஸ்டோரி புக்கு, என்ன ஸ்டோரி புக்கு இது? ஓகே ஓகே ஓ இதுதான் அந்த ஸ்டோரி புக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துடலாம். டேய் நீங்கள் ரொம்ப கட்சி நோட்டுங்களாப்பா. ஓகே வந்தாச்சு. இந்த ஸ்டோரி புக்கில் என்ன எழுதியிருக்கணும்? ஸோ நெருப்பால் தான் அழிக்க முடியும், அந்த மாதிரி மந்திரத்தால் தான் அழிக்க முடியும். நம்ம ஜாக்கி ஜெல்ல நம்ம தாத்தா சொல்லுவார் பாருங்க, அங்கிள் மந்திரத்தால் மட்டும்தான் அழிக்க முடியும் ஜாக்கி. எனக்கு அந்த இதெல்லாம் திருப்பி ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பானே டைப். அதனால் அந்த காலத்தில் பார்த்தது ஜாக்கி சேனல்லாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் அனிமே தானே பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காமிச்சு, ஐ மீன் அந்த நெருப்பை போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சாண்டா என் தாப்பில் வராத, நான் கிராணியை தூக்கி சாப்பிட்டவன். ஆனால் கிராணி சம்மந்தமாக வீடியோ நான் எதுவும் போடலை. நீ யாரா கோமாளி ஜாம்பி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஓகே ஒரு நெருப்பு வச்சு எதனா எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி மேலே போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு அந்த மண்டை ஓட்டம் வேணால் எரிக்கணுங்க, இதான் ப்ராசஸாக இருக்கணும். ஏய் எறா, ஏய் என்னங்க இருக்க முடியல? என்னடா நடக்குது? எதுவும் பக்காகி போச்சா கேமு? எங்க கேம் பக்கா ஆயிடுச்சுங்க, இருக்க முடியலங்க. அந்த ஒரு ஆப்ஷனை காட்ட முடியுது பாருங்க. ஸோ கைஸ் கேம் இஸ் பக் ஆயிடுச்சு. இந்த கேமில் பக்கெலாம் இருக்குது. சரிக்கா நான் ஒரு ரீசெட் கொடுத்துட்டு வந்துடுறேன் திருப்பியும். ஸோ கைஸ் திருப்பி வந்து ரீசெட் அடிச்சு திருப்பி விளையாடி வந்துட்டேன். ஓகே இப்போ தான் வந்து வேலை செய்யுது. ஸோ முதல்ல வந்து பக் ஆயிடுச்சு. சரி ஓகே ஒரு லேது மண்டை ஓட்டை வந்து அழிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் மண்டை ஓட்டை அழிச்சாச்சு. நான் கேம் முடிஞ்சா? ஓகே ஒரு பச்சை மேக போயிடுச்சு. அப்போ நான் போய் ஒவ்வொரு வீட்டுக்கு மேலே போய் ஒவ்வொருத்தரையும் பண்ணணுமாடா இதை? அட பாவிகளா, நான் ஒருத்தன் தான் இருக்கேனா? ஒரு வேளை கேமில் மல்டிபிளேயர் வச்சிருந்தா டக்குனு மேலே முடிச்சிருக்கலாம். என்ன பண்ணுறது, கேமில் மல்டிபிளேயர் இல்லை. மல்டிபிளேயர் இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுருக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஏன்னா அதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா அடுத்த கிறிஸ்மஸில் கண்டிப்பாக நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் 2026 கிறிஸ்மஸில் கண்டிப்பாக நம்ம 1K அடிச்சிருவோம். 1K இல்லைங்க 1 lakh அடிச்சிருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம். ஓகே என்ன பண்ணுறது? நெருப்பு கொஞ்சம் புல் வந்துட்டு போமா? இப்போ நான் என்ன பண்ணணும்? லைட் ஆன் பண்ணல. ஏங்க லைட்டுக்கு என்ன சொல்லுவோம், பவரே தெரியல. இந்த வீட்டுக்குள்ளே போகணுமா என்ன? ஓகே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்ன ஏங்க லைப்ரரி மாதிரி இருக்குது? ஏமா யாருங்க அது? இது ஈபிள் மாதிரி இருக்குது. ஐ மீன் விச்சு, இந்த சூனியக்காரங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விச்சு மாதிரி இருக்குது. ஆகா இங்கே ஒரு மண்டை ஓட இருக்குது. ஒரு வீட்டு மண்டை ஓட இருக்கிறது நம்ம வேலை. ஆனால் இங்கே இந்த விச்சு என்னமோ பண்ணுதுங்க. ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே நெருப்பு, நெருப்பை எடுத்துகிட்டு போடாங்கிறது மாதிரி தான் சொல்கிறானுங்க. ஓகே இருங்க அதை வச்சுக்கிட்ட நேரம் டேரெக்டாக போய் இதை வச்சு அங்கே இருக்கிற அதை வந்து நம்ம கொளுத்தணும் போல். சரி ஓகே இருங்க வரேன். ஏதாவது ஒரு பீஸ் ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் தானடா இல்லை ஒவ்வொரு பீஸ் எடுக்கணுமா? எப்படி நம்ம அந்த விச்சோட கண்ணில் சிக்காமல் போய் அதை வைக்கிறது? எனக்கு அதான் புரியலை. எப்படிங்க அந்த விச்சோட கண்ணில் சிக்காமல் போகிறது? சாண்டா
இப்போ அந்த சாண்டை எங்கேருந்து வந்தால் சம்மந்தமே இல்லாமல் நான் திருப்பி கேம் ரீசெட் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. சரி இருங்க, திருப்பி அந்த இதை தீபந்தத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். சரி ஓகே, திருப்பி அது மேலே எடுத்தாச்சு. சாண்டா திருப்பி எடுத்தாப்புல வருவான்னு நினைக்கிறேன். அவனை வராமல் பார்த்துக்கணும். அப்புறம் எப்படி போய் அதை பற்ற வைப்பேன்? என்ன எல்லாம் பச்சை கலரில் எரியுது? ஏங்க இங்கே ஒரு இது வேறு இருக்குது. நம்ம அந்த விச்சுக்கு பின்னாடி இது மாதிரி வந்துட்டோம். ஓகே, இங்கே இந்த சைடு வந்து ஒன்று பற்ற வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த விச்சு வந்து இப்போ வரைக்கும் நம்மளை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். விச்சு பேய் விச்சு. ஓகே, இப்போ போய் இன்னொன்று சாண்டா வராங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துச்சு? கரெக்டாக தானே பண்ணேன். சாண்டா இருடா என்ன தூக்கின்னு போயிட்டான். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. எம்மள அவ்வளோ பாசமாடா உனக்கு? வாடி ஒன்ஸ் மோர் ட்ரை அகைன். மாட்டேல்ல ஏங்க, ஒரே நேரத்தில் இல்லை 2 இது எடுக்க முடியுமா நம்மளால? அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ திருப்பி வந்தாச்சு. இப்போ 2 எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். இருங்க வரேன். 1 எடுத்தாச்சு. இல்லைங்க, ஒரு தடவை 1 தாங்க எடுக்க முடியுது. இல்லை இன்னொரு கீழே விழுந்துருது. ஒவ்வொன்றா தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, முதல்ல நம்ம அந்த பக்கம் போனோமா? இப்போ இந்த பக்கம் போகலாம். ஓகே, அந்த விச்சோட கண்ணில் சிக்கிடக்கூடாது. இதை வச்சுட்டு உடனே ஓடிடலான்னு பார்த்தா கட்சின்னு வருதுங்க. நான் என்ன பண்ணுறது? ஓகே, திருப்பி அந்த மாதிரி ஓடியாச்சு. லாக் ஆகிட்டேன். திருப்பி அது மேலே இன்னொன்று போய் எடுத்துடலாம். இன்னொன்று வந்து அது இன்னொரு பக்கம் வைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஓகே, மியூசிக் வேறு கொஞ்சம் ஸ்பீடாக வருது. எனக்கு வேறு ஹார்ட் பீட் எகுறா. இந்த மாதிரி டம்மி கேமுக்குலாம் எனக்கு ஹார்ட் பீட் எகுறேன் நான் நினச்சி கூட பார்க்கல. டாடி இந்த மாதிரி டம்மி கேமுக்குலாம் ஹார்ட் பீட் எகுறேன் நான் சுத்தமாக நினச்சி பார்க்கல. இங்கே வேறு ஏதோ டைமர் ஓடுதுங்க, அது கவனிச்சிங்களா? ஆமாம், ஏதோ டைமர் ஓடுது. ஓகே, இன்னொன்று கொண்டு போய் அதை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. இல்லை இத்தனை எது கொடுத்துருக்காங்கன்னு தான் எனக்கு புரியலை. இந்த கேப்பில் போயிட்டு இதை எரிக்க முடியும் என்ன? ஓகே, எரிச்சாச்சுங்க. போட்டு வேறு லெவலு. விச்சு என்கிட்ட அவன் வேலையை கட்டுற கரெக்டாக பண்ணியாச்சு எல்லாத்தையும். ஏங்க நம்ம தங்கச்சி தப்பிச்சுட்டாங்க. ஆகா, சாண்டா திருப்பி வரானே. உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வரான். நான் தானே உன்னை விட மாட்டேன்னு சொல்லணும். நீ என்னடா என்னைய பிடிக்கிற? பத்தாமாமே ஓரா டே எனக்கு அள்ளு விடுதுடா. ஓரா லாக் ஆகிட்டேன். பத்தாமாமே. ஓகே, ஏதோ கிரீன் கலர் லென்ஸ் வந்து நின்றுக்கிட்டேன். எங்க நம்ம தங்கச்சி வந்தாலும் எங்கங்க? இல்லை அந்த நம்ம தங்கச்சியை தூக்கிட்டு வந்துட்டோமா? சாண்டா வேற வரானே. ஏங்க வேற எங்கிட்ட ஓடுறதோட இங்கே நின்னா போதுமா? ஓகே, அழிஞ்சிட்டான். லெவல் என்ன முடிஞ்சா என்ன? ஏதாவது சொல்லுங்களா? இது வேற என்ன 2 இது இருக்கு. இது எதுக்கு இருக்குன்னு தெரியல. வெளியில் போவோமா வேண்டாமா? இல்லை பக்கா இது நிற்கிதா கேமு? ஓகே, வந்து நின்னாச்சு. ஓகே, ஒன்று அடுத்த லெவலுன்னு காமிக்கணும். இது இப்படியே நிற்கிறீங்க, இல்லை வேறு எதுவும் நம்ம முடிக்க வேண்டியது இருக்கா? ஸோ திருப்பி உள்ளே வரலான்னு வந்தேன். அந்த விச்சு அங்கே தான் என்ன நின்றுக்கிட்டு இருக்கு. பட் நம்ம தங்கச்சி ஒருத்தி வந்தா, நான் அதை கவனிச்சேன். எங்கே போயிட்டான்னு எனக்கு தெரியல. அங்கே எதுவும் போகணுமோ? இப்போ ஏதோ ஆப்ஷன் கிடச்சுங்க. இந்த கேமோட பக்கு நிறைய. நம்ம தங்கச்சி தானே இது? ஏம்மா நீ தானே? வா புடி வா. ஏங்க நம்ம தங்கச்சியை கூட்டிகிட்டு போகணும் போல இருக்குங்க. நம்ம முதல்ல வேகமாக நம்மளை மட்டும் ஓடிட்டோம். நம்ம தங்கச்சியை விட்டுட்டு நம்ம தங்கச்சியை கூட்டிகிட்டு போகணும் போல. சாரிமா சிஸ்டர், அண்ணனை மடிச்சுக்கோ. தெரியாதன்னு கொஞ்சம் வேகமாக ஓடியான்ட்டேன். வா அவ்வளோதாங்க. ஓகே, எந்திரிச்சு இப்போ கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, முதல்ல தெரியாதளவு தங்கச்சியை விட்டுட்டு வந்துட்டு அது யோசிக்கும். ஒன்ன மாதிரி ஒருத்தர் அண்ணனை கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா. சாரி சிஸ்டர், எனக்கு லெவல் சரியாக கவனிக்காமல் விட்டேன், மன்னிச்சிரு. நல்ல வேலைங்க, திருப்பி அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அது சாண்டா கிளாஸ் வந்து நம்ம தங்கச்சி தூக்கிட்டு போகாமல் இருந்தார். ஓகே, இப்போ நம்ம தங்கச்சியை இது பண்ணிட்டோம். அடுத்து நம்மளோட தம்பி அம்மா அப்பா எல்லாம் இது பண்ணால் பிடிக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ இது பார்ட் 1லேயே முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். பட் இந்த கேம் உண்மையில செம்ம பெருசாக இருக்குங்க. நான் கூட இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி கூட தெரியாதனமாக வந்தேன். உங்களுக்கே தெரியும் இந்த கேம் நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானுங்க. அந்த கேமோட ஸ்டோரி கேட்கல, எதுவும் கேட்கல. நான் பாட்டுக்குள்ள கிளம்பி வந்தேன். அதனால தான் இந்த நம்ம தங்கச்சி காணும். ஓகே, ஏதோ ஒருத்தர் சேஃபாக வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கேமோட ஒன்லைன் ஸ்டோரி கூட தெரியாமல் தான் நான் வந்தேன். ஸோ எஸ், இந்த கேமோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கூடி சீக்கிரம் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கைஸ், இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் மேரி கிறிஸ்மஸ். லவ் யூ கைஸ். டாடா பை பை, see you. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்கள்ட்ட இந்த வீடியோ பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.